கடந்த சில காலங்களாக நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட சேதங்கள், உயிரிழப்புகளை ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அறிவுரை வழங்கி எங்களுடைய பணிகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக அரசினுடைய செயலாளர் பிரத்யேக செயலாளர்களை அனுப்பி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த 3 நாட்களாக மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறைகளின் சார்பில் சிறப்பான பணிகளை மேற்கொண்டு உரிய நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறோம். இதுவரை 17 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன, முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன. 275 பேர் சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும் நல்ல உணவும் நல்ல மருத்துவ வசதியும் கிடைப்பதற்கு அரசின் சார்பில் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். அதே போல பயிர் சேதங்களை அளவீடு செய்து அதற்குரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. குடிநீர், மின்சாரம் இன்றைக்கு இரவு 10 மணிக்குள் மீண்டும் மின் இணைப்பு தருவதற்கும் குடிநீர் சப்ளை வழங்குவதற்கும் நகராட்சித்துறையும் மின்சாரத்துறையும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. சில இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்திருந்து அவைகளை தூரத்து கிராமங்களில் இருக்கின்ற கிராமங்களுக்கு மின்சாரம் தருவதில் இன்னும் ஒரு நாள் சுணக்கம் ஏற்படலாம். அந்த பணிகளையும் விரைவாக செய்து முடிக்க சிறப்பு செயல்களை எல்லாம் செய்வதற்கு அந்தந்த துறைகளின் சார்பில் வேலைகள் முடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பிறகும் கனமழை வந்தாலும் அந்த கனமழையை எதிர்கொள்ளக்கூடிய எல்லா திட்டங்களையும் செயல்முறைகளையும் இன்றைய தினம் இந்த கூட்டத்தை விவாதித்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதே போல மாநில பேரிடர் ஆணையம் ஆகியவற்றிலிருந்து அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். எனவே எப்படிப்பட்ட சேதாரங்கள் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அரசு செயலாளர் அவர்களும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு எந்த விதமான பயமும் பீதியும் தேவையில்லை. அரசு உங்களோடு இருக்கிறது. 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்திலுமோ அல்லது அரசு செயலாளர் இடத்திலுமோ அல்லது எங்களிடத்திலுமே தொடர்ந்து தொலைபேசியில் நிலவரத்தை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீலகிரி மாவட்ட மக்கள் அச்சப்பட தேவையில்லை. நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். அரசு உங்களோடு இருக்கிறது.